ஏய் நல்லா சட்டி சோறு கொட்டிக்கிறீங்களா ரெண்டு பேரும்? கொஞ்சமாச்சு மானம் ரோஷம் சூடு சொன்ன ஏதாச்சும் இருக்காடி? எத்தனை வாடு சொல்லிருக்கேன் வெறும் பூஸ்ட் எடுத்து சாப்பிடாதீங்கன்னு. 2 நாள் கூட ஆகல பூஸ்ட் டப்பா வாங்கி, அதுக்குள்ள பாதி டப்பா காலி பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன உங்களை தவிர இந்த வீட்டுல வேற யாரு பிள்ளைங்க இருக்காங்க? வர இரு. அம்மா கிட்ட சொல்லு. இதுதான் கடைசி. இன்னொரு என்னது இது? மா பூஸ்ட் என் வாயில இருந்து எப்படிமா பூஸ்ட் எடுத்த? பூஸ்ட் எப்படி அங்க வந்ததுன்னு உனக்கு தெரியாதுல்ல? நான் கீழ போய் செருப்பு எடுத்து வரதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. மா தேவையில்லாமலாம் என்ன சந்தேகப்படாத. ஒரு நிரபராதியை தண்டிச்ச பாவம் உனக்கு வேண்டாம். நான் ஒண்ணு எடுக்கல, இவதான் எடுத்தா. அடி பாவி. அம்மா சும்மா சும்மா என்ன சந்தேகப்பட்டு இருந்தா உனக்கு அவ்வளவுதான். அவ வாயில இருந்து பூஸ்ட் எடுத்தா அவளே கேளு. ஏய் என் வாயில இருந்து பூஸ்ட் எடுத்தா நான் தான் எடுத்து சாப்பிட்டேன். நீ தான் எடுத்து சாப்பிட்ட, நான் எடுத்து சாப்பிடல. நீ தான் எடுத்த. நீ தான் போய் பூஸ்ட் எடுத்தாங்க. இப்போ என்ன நீங்க 2 பேருமே பூஸ்ட் சாப்பிடல அதானே? சரி சண்டை போடாதீங்க போங்க. என்னடி அம்மா ஒண்ணுமே சொல்ல? ஏய் என்னடி என்ன மட்டும் தனியா விட்டோம்டா? இங்க வந்து தொலைச்சிட்டியா? சரி அம்மா 2 பேத்தையும் சேர்த்து வச்சு பார்த்துச்சுன்னா மாட்டிக்குவோம். நான் என்ன பண்றேன், இங்க உட்காந்து சாப்பிடுறேன். நீ அங்க நின்னு அம்மா வருதான்னு பாரு. அதுக்கப்புறம் நீ வந்து சாப்பிடு, நான் அங்க நின்னு பாக்குறேன். ஏய் நீ குடுக்காம போயிட்டனா? கருவம் போடி. நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு தெரியும்டி செல்ல குட்டிங்களா. அதனாலதான் பூஸ்ட்ல மிளகா பொடியை கலந்து வச்சேன். எப்படி எப்படி நிரபராதி குற்றவாளின்னு எகத்தால பேச்சு. அம்மா சாப்பாடு ரெடியாமா? மா சாப்பாடு ரெடியா? மா 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 அம்மா என்ன விட்டு போயிட்டியா? அம்மா 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 அம்மாவை படுக்க வச்சுட்டு என்னடி பண்ற? அம்மாவை எழுப்ப போனேனா எழுந்துக்கலடி. கையை தூக்குறேன், மறுபடியும் கை விழுந்துருச்சுடி. அம்மா செத்து போயிடுச்சுடி. என்னடி சொல்ற? ஆமாண்டி. ஆமாண்டி ஹார்ட் படபடன்னு சத்தமே கேட்கல. ஒருவேளை நிஜமாவே அம்மா செத்து போச்சோ? அம்மா நம்மள விட்டு போயிடுச்சு. நம்ம இப்படி தனியாயிட்டோமே. இதுக்குதான் அன்னைக்கே ஐபோன் பாஸ்வேர்ட் சொல்லுமான்னு சொன்னேன். சொன்னிச்சா இது?
இந்த 2 பவுன் செயினை நானே வச்சுக்கிறேன்டி. அம்மா வச்சிருக்க 2 பவுன் வலையில நீயே வச்சுக்கோக்கா. அந்த கருத்து பொண்ணு 2 பவுன் வழியில ஏன் தலையில கட்டிட்டு இந்த புது செயினை நீ வச்சுக்கலாம்னு பாக்குறியா? முடியாது. முதல்ல எனக்கு தான் புது செயின். ஏண்டி நான் தானே கணக்குட்டி, செயினை கூட எனக்கு விட்டு கொடுக்க மாட்டா? நீ விட்டு கொடுக்கணும், எனக்கு தான் வேணும். சரி, அதுக்கு பதிலா இந்த வீடை வேணா எழுதி வச்சுக்கோ. லூசு, இந்த வீடே வாடகை வீடுடி. எனக்கு தான் வேணும். எனக்கு தான் செயின் வேணும். எனக்கு தான் வேணும். நான் சொல்லிட்டேன். எனக்கு தான் வேணும். எனக்கு தான் வேண்டியாடி நீ. நீ ஏன்டா பொறுமையான்னு இருக்க? அம்மாவே செத்துக்கிடி. என்ன பாடி எந்திரிச்சிச்சு? பாடியா? அம்மா, நீ இன்னும் சாவலியா? வாடா. ஏய், அந்த போன் எங்க? ஏய், போனை குடுறி. திருடி. மா, இப்ப பாஸ்வேர்ட் சொல்லுமா, நான் தெரிஞ்சு வச்சுக்கறேன். அப்படியே அந்த மோதிரத்தை எங்க வச்சுக்க சொல்லு. சொல்றேன்டி, சொல்றேன். டி, உங்களை பெத்தவ இங்க செத்து போய் இருக்காளே, திரும்ப இவரை எப்ப பாப்போட்டு கொஞ்சமாச்சும் கவலைப்படுறீங்களா? அதை எங்க வச்சா, இதை எங்க வச்சா, அதை வாங்கி தரல, இதை வாங்கி தரலன்னு நகை இல்ல அது இல்லன்னு சொல்லி அழுவுறீங்க. புள்ளைங்களடி நீங்க? நான் உசோடு இருக்கும்போது என்ன நச்சரிச்சீங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் நிம்மதியா விடுறீங்களா நீ? உங்களை போய் பெத்த பாரு. ஏண்டி அம்மா செத்த இப்படி சொல்லுவாங்கடி? சொந்த நாட்டு போறீங்க எப்படி நீங்க? உங்க அடியில தப்பே இல்ல. என்னடி நிம்மதி தூங்க விட மாட்டியா? எப்ப பாரு காணோமா, எங்க தேடியுமே கிடைக்கல தெரியுமா? அவ எங்கேயும் போல, வருவா போ. என்ன நீ இவ்வளவு கேஷுவலா சொல்ற? நான் காலையில ஏஞ்சதுல இருந்தே அக்காவை தேடிட்டு இருக்கேன். அக்கா கிடைக்கலம்மா. ஆமா, நீங்க 2 பேரும் எப்ப சண்டை போட்டே இருந்தீங்களே, அதான் உங்க அக்கா கொண்டு போய் விட்டு வந்துட்டேன். இனிமே நிம்மதியா நீயே வீட்ல. விட்டுட்டு வந்துட்டியா? இப்படிதானே நாளை பின்ன நான் ஏதாவது பண்ணா என்னையும் விட்டுட்டு வந்துருவல்ல நீ? வாய் மூடி. சும்மா அவ இருக்கும்போது எப்ப பாரு எலியும் புடிமா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு வந்துச்சு அக்கா மேல பாசம் உனக்கு. நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன். எப்படியாவது அக்கா கூட்டிட்டு வந்துடலாம். வாமா. இன்னும் வரமாட்ட போடி. என்ன நீலாம் ஒரு அம்மாவா? பெத்த பிள்ளை காணுமேன்னு கொஞ்சமாவது எங்கேயாவது தவிக்கிறியா? எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அக்கா சாமி கிட்ட எங்க போயிட்டா? எனக்கு தெரியும். ஏய், தரதர முடிச்சோளே, என்ன பேசிக்கிட்டு இருக்க? போய் வாயை கழுவு. எனக்கு இப்ப அக்கா வேணும். சாமி கிட்ட கேக்கலாம். வாமா வாமா. ஏண்டி படுத்துற? அக்கா வேணும்னு சாமி கும்பிட்டுக்கோ. எங்க அக்கா காணோம் போயிட்டா. அவ மட்டும் கிடைச்சிட்டானே எங்க அம்மாக்கு மொட்டை அடிக்கிறேன் சாமி. ஏய், சாமி கும்பிடுறதோட நிறுத்திக்கோ. இந்த வேண்டுதெல்லாம் வேண்டாம். அப்படியே வேண்டதை வந்து நீயே பண்ணு. சாமி, எங்க அக்காவை கண்டுபிடிச்சு கொடு சாமி. இந்தாம்மா, எடுத்துக்கோ. கை நீட்டு. பைத்தியக்காரி, உனக்கு வேற நீ பண்ண வேண்டியதானே? என் கையில வச்சா என் பிஞ்சு கை வலிக்கும்ல. இருமை. உங்க அக்கா எங்கேயும் போல. அவளை நான் தான் ட்ரிப்புக்கு அனுப்பியிருக்கேன். அவர் ரொம்ப நாள் ட்ரிப்பு பண்ணு சொல்லியிருந்தா. உங்ககிட்ட சொன்னா நானும் ட்ரிப்புக்கு போகணுட்டு அழுவன் தான் உன் டைம் அனுப்பி வச்சேன்.